So, hi guys, welcome back to my channel. So, anything that forum பேசுகிறேன் ஐடி சாப்டர் அப்படின்றதுதான் Wow, this is getting interesting. தான் இப்ப பார்த்துக்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஆல்டர்னேட்டிவ் சீரிஸ்ங்க ஃபைனலி பார்ட்டா இருக்க போகுது. ஸோ அண்ட் வந்துட்டு காலையிலேயே அப்லோட் பண்ணணும்னு நினைச்சேன் கேஸ். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா காலையில எனக்கு சரியான ஸ்டொமக் பெயின், அதனால ஆக்சுவலி வந்துட்டு அப்லோட் பண்ணவே என்னால முடியல. ஸோ இப்போதான் ஆக்சுவலி கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் இப்போ ஆக்சுவலி வந்து சரி இந்த கேம் பிளே வீடியோ ஆக்சுவலி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலி வந்திருக்கேன். அண்ட் ஐயோ வீட்டில் இறங்கிட்டேன். அண்ட் நான் இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பிங் சென்டரில் இருக்கேன், அதாவது மாலில் இருக்கேன். ஸோ நம்ம எதுக்காக இப்போ மாலில் இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே ஆக்சுவலி நான் வந்துட்டு பார்ட் 2ல சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் மறக்காமல் போய் பார்ட் 2 அண்ட் பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ ஆக்சுவலி நம்ம வந்துட்டு அந்த புக்ல போட்டிருந்தது பாத்தீங்களா? சோ அதே மாரி தான் வந்துட்டு நம்ம இப்போ Hello, பண்ண போறோம். are you அந்த Antonio Amador? அன்டோனியோ அப்படின்ற ஒருத்தர்ட்ட போயிட்டு நீ வந்துட்டு பாரு, அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ல எழுதுனது பாத்தீங்களா? சோ அததான் பாத்தீங்க அப்படின்னா இப்ப அவரை தான் மீட் பண்ண வந்திருக்கோம். சோ இப்ப வந்துட்டு நம்ம கேக்குறோம், நீங்க தான் அன்டோனியாவா அப்படின்னு கேக்குறாரு. நம்ம கேக்குறோம். கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, நீ யாரு, எப்படி என் பேர் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. சோ அதுக்கு வந்துட்டு நான் சொல்றேன், இப்ப என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஒரு மிஸ்ஸிங் டாட் வந்துட்டு அவரை பத்தி நான் கண்டுபிடிக்க வந்திருக்கேன், அவரோட கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சொன்னதுக்கு வந்துட்டு அவர் சொல்றாரு, ஓ அப்படியா, ஃப்ரெடியை பத்தி பேசுறியா, அவர் ரொம்ப நாளாவே வந்துட்டு ஆளை காணோம், எனக்கு தெரிஞ்ச ஆள் தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாரு. ஸோ சொன்னதுக்கு அப்புறமா இப்ப ஆக்சுவலி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இருங்க நான் ஆக்சுவலி வந்து கொஞ்சம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுப்போம். ஸோ நம்ம வந்துட்டு நான் அதுக்கான இந்த கேஸ்க்கான எவிடன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம சொல்றோம். சொன்னதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்துட்டு நம்ம ஊர்ல வந்துட்டு நெய்பர்ஹுட்ல ஒரு லாயர் இருக்காரு. ஸோ நீங்க வந்துட்டு அவர்கிட்ட போயிட்டு அந்த லாயர் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேளு. நீ எல்லா எவிடன்ஸையும் வந்துட்டு கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, ஏன்னா அவர் வந்துட்டு இந்த கேஸ்ல உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாருன்ற மாதிரி வந்துட்டு இவர் சொல்றாரு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உம் ஆஹ் ஸோ ஆக்சுவலி கடைசி லாஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா கொடுப்போம், அதான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு இந்த மால்ல எல்லா பொருளும் இருக்கிற ஒரு கடையை நீங்க வந்துட்டு ஓபன் பண்ணி விடுங்க, What? அப்பதான் வந்துட்டு It இந்த looks like கேஸ் this என்னால kid has வந்துட்டு snuck முடிக்க into the முடியும் mall. அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா He has நம்ம a அவர்கிட்ட device சொன்ன that can உடனே open the அவர் stores வந்துட்டு ஒரு remotely. வார்த்தை சொல்லி இதை I திறந்து விட்டாரு. இந்த know. மாதிரி வந்துட்டு, People are saying, தம்பி நான் வந்துட்டு உன்னை நம்பிதான் இந்த கதவை திறக்கிறேன், ஆனா நீ வந்துட்டு இந்த பொருளையும் தூக்கிட்டு திருடிட்டு ஓடிடாத, அப்புறம் என் வேலை போயிடும், அப்புறம் முக்கியமா வந்துட்டு நான் இந்த கதவை திறந்து விட்டுருக்கேன் உனக்காக அப்படின்றத வந்துட்டு நீ யாருக்கிட்டயுமே சொல்லிடாத அப்படின்னு சொல்லிதான் ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இப்போ இந்த கதவே திறந்து விட்டுருக்காரு. ஏன்னா அவர் இந்த காலத்துல அதுக்காக அவர் ஏன் சொல்லியிருக்காரு. அண்ட் பை த வே வந்துட்டு இது எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ராட் ஆக்சுவலி வந்துட்டு அவனுடைய என்ன சொல்றது ஐஸ்கிரீம் ட்ரக் எடுத்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு ஷாப்பிங் சென்டருக்கு வந்துட்டான். சரிங்களா, அது அங்க நடந்து வந்துட்டு இருக்கான் பாத்தீங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ராட் வந்து இந்த ஷாப்பிங் சென்டர்ல கிடையாது. ஸோ கொஞ்சம் ஃப்ரீடமா நம்ம சுத்திட்டு இருந்தோம். பட் இனிமே அந்த ஃப்ரீ நமக்கு இருக்காது கைஸ். ஏன்னா வந்துட்டு ராட் இங்க வந்துட்டான். ஸோ அதனால வந்துட்டு நம்ம ராடுக்கு இருந்து தப்பிச்சு தப்பிச்சு ஓடிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். அண்ட் நம்ம பேசிக்கிட்டே பாத்தீங்க அப்படின்னா இந்த கடைக்குமே ஆக்சுவலி வந்தாச்சு. ஸோ இந்த கடையில மொத்தமா நமக்கு 2 பொருள் தேவைப்படும். ஸோ அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இங்க வந்து எனக்கு ஒரு ஸ்லிங் ஷாட் கிடைச்சிருக்கு. ஸோ நான் அதுக்கு முன்னாடி இப்ப வந்து இந்த ஸ்லிங் ஷாட்டை ஃபர்ஸ்ட் வச்சு ராடை வந்து ஸ்டன் பண்ணிட்டு இதை தூக்கி நான் என்னுடைய வேன்ல போட்டு வச்சுக்க போறேன். இல்ல என் வேன் இல்ல, ராடுடைய வேன்ல ஆக்சுவலி போட்டு வச்சுக்க போறேன். அண்ட் ஓகே கைஸ், ராட் ஆக்சுவலி வந்துட்டு அங்க மேல போயிட்டு இருக்கான். எனக்கு நான் ஆக்சுவலி அவனை வந்துட்டு டக்குன்னு ஒரு ஷூட் மட்டும் அடிச்சு வந்துடுறேன். ஐயோ, ஸ்லிங் ஷாட் வச்சு அடிக்கிறேன் போது சரியாம ஸ்லிங் ஷாட் கீழே தூக்கி போட்டேன், தெரியாம அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டேன். சாவுடா. ஆக்சுவலி வந்து நான் இப்ப தெரியாம ஒரு புல்லட் வேற வேஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்துட்டு அவன் ஆல்ரெடி வந்துட்டு இப்போ ஒரு 30 செகண்டுக்கு மயக்கமாய் தான் கிடப்பான். நான் இருந்தும் தெரியாம அவனை மறுபடியும் ஒரு புல்லட் சுட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேல அதை வேஸ்ட் பண்ணாம பாத்துக்கணும்.
ஸோ இப்போ இந்த ஐஸ்கிரீம் ட்ரக்குலர் வந்துட்டு இதை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் ஃப்ரீ இருக்கு. அந்த 30 செகண்ட்ஸ்க்குள்ளார நம்ம போயிட்டு அந்த கடையில் உள்ள பொருள் ஆக்சுவலி எடுத்துட்டு வந்துடலாம். மொத்தமாக 2 பொருள் நம்ம ஆக்சுவலி எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி வந்துட்டு இங்கே கொஞ்சம் கெப்லிரியன் காயின்ஸ் இருக்கு. ஆக்சுவலி எங்கிட்ட நிறையவே கெப்லிரியன் காயின்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 200 கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் லாஸ்ட்டாக பார்க்கும்போது ஆமா 200 தான் இருந்துச்சு. சரி ஓகே கேஸ். ஆக்சுவலி இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் முக்கியமான பொருள் வந்துட்டு இந்த ஷவல் அண்ட் ராட். அதுக்குள்ளார பாத்தீங்க அப்படின்னா ஏஞ்சிட்டான். சரி ஓகே, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதை தான் ஆக்சுவலி வந்துட்டு விளையாண்டாகணும். பட் ஸ்டில் இந்த இடத்துல வந்துட்டு என்னதான் ராட் வந்தாலும் கேஸ் ஆக்சுவலி இது வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஃப்ரீயான இடம், ஓப்பனான ஈஸியாவே நம்ம இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடலாம். அண்ட் பேசிட்டு இருக்கும் போதே நல்ல வேலை ராட் என்ன பார்க்கல. அவன் அங்க அந்த ஐஸ்கிரீம் ட்ரக்கு கிட்ட தான் போயிட்டு இருக்கான். ஏன்னா அங்கதானே சத்தம் கேட்டுச்சு. பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் இந்த பக்கம் திருப்பி வரதுக்கு முன்னாடி நம்ம 2வது பொருள் எடுத்துட்டு நம்ம வந்துட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பிடலாம். ஸோ 2வது பொருள் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபிஷிங் ராடு. சரிங்களா, இந்த ஃபிஷிங் ராடு வந்துட்டு வச்சு நம்ம இன்னைக்கு மீன் பிடிக்க போறோம். ஸோ மீன் வந்துட்டு எதுக்காக பிடிக்கிறோம், என்ன ஏதுன்றத நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஸோ ஓ மை காட் கைஸ், ஜஸ்ட் மிஸ் கைஸ். இந்த நேரத்துக்கு நம்ம கதையவே முடிச்சிருப்பான். சரி ஓகே, இப்போ ஆக்சுவலி வந்துட்டு அந்த ஸ்லிங் ஷாட் இருந்ததுல, அந்த ஸ்லிங் ஷாட் எடுறா. ஆக்சுவலி வந்துட்டு அவனை அடிச்சிட்டேன். ஸோ ஸ்லிங் ஷாட் வச்சு இப்போ ஆக்சுவலி நம்ம வந்துட்டு சீக்கிரம் நம்ம இந்த ஃபிஷிங் ராட் எடுக்கிறதுக்குள்ளே அவன் அந்த ஸ்டன்லேருந்து தப்பிச்சிருவான் போல. சரி ஓகே. சரி ஆக்சுவலி வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நிறைய மீன் இருக்கு பாத்தீங்களா. ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஒரு மீனை ஆக்சுவலி வந்துட்டு பிடிக்க போறோம். பட் எனக்கு ஆக்சுவலி இல்லை மீன் சுத்தமா பிடிக்க தெரியாது. என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, பார்ப்போம். ஓகே ஆக்சுவலி மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த சர்க்கிள் கம்ப்ளீட் ஆனவொடனே எடுக்கணுமா? ஆல்ரெடி ஆக்சுவலி பிடிக்க தெரியாதுன்னு சொன்னேன். பட் வந்துட்டு ஈஸியாக ஆக்சுவலி கொடுப்பேன். நான் ஏன்டா இது பண்றேன்? இவனை வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியல கேஸ். ஆல்ரெடி அவன் நம்மள மிஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனா அந்த இடத்துலயே நின்றுகிட்டு இருக்கான். ஆனா இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இந்த மீனுக்கு இன்னுமே ஆக்சுவலி உயிர் இருக்கு. அது வந்து பாருங்க சைட்ல துடிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. எப்படி ஒரு மீனால இவ்வளவு நேரம் ஆக்சுவலி தண்ணி இல்லாம உயிர் வாழ முடியும் அப்படின்றது எனக்கு சரியா ஆக்சுவலி தெரியல. பட் பார்க்கலாம். ஸோ இன்னும் நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்குள்ள நம்ம செல்ல வந்துட்டு மீனை எடுத்தாச்சு. மீனை எடுத்துட்டு இப்ப நம்ம வந்துட்டு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஆக்சுவலி வந்துட்டு போக போறோம். ரயில்வே ஸ்டேஷன். சரிங்களா, ஸோ இந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல தான் நமக்கான ஒரு அடுத்த ஒரு வேலை இருக்கு. ஸோ அது என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மீன் ஆக்சுவலி வந்துட்டு இப்ப நம்ம எதுக்காக எடுத்தோம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து இப்ப புரியுற மாதிரி சொல்லிடுறேன். ஸோ இது எதுக்காக நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, ராட் வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்டர் 3ல ஒரு crocodile வளர்ப்பான் தெரியுமா. ஸோ அந்த crocodileக்கு வந்துட்டு இப்ப ஆக்சுவலி நம்ம வந்துட்டு இந்த மீனை வச்சு ஃபீட் பண்ண போறோம். சரிங்களா, ஸோ ஏன்னா அங்க அந்த crocodile இருக்க இடத்துல தான் ராடோடைய ஃபைனல் எவிடன்ஸ், ராடுக்கு அகைன்ஸ்ட் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருக்க ஃபைனல் எவிடன்ஸ் ஆக்சுவலி வந்துட்டு அங்கதான் இருக்கு. ஸோ அதை நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த crocodile வந்து நம்ம வசப்படுத்தணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு இதை பண்ணிட்டு இருக்கோமே கூட. சரிங்களா, இப்போ ஆக்சுவலி நான் பண்ற மாதிரியே பண்ணுங்க, ஈஸியா முடிச்சிடலாம். ஸோ இதுக்கு ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ஆனா இப்படியே நம்ம வந்துட்டு இந்த மீனை தூக்கி அந்த crocodile கிட்ட போட அப்படின்னா அந்த crocodile சாப்பிடாது. இந்த மீனுக்கு ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஒரு சின்ன ஃபிளேவர் பண்ண போறோம். ஃபிளேவரிங் இதுக்கு மேல பண்ண போறோம். இது இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்ட்ரேஞ்ச் லிக்விட். இந்த ஸ்ட்ரேஞ்ச் லிக்விட் எடுத்து நீங்க இந்த மீன்ல மேல போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மீன் வந்துட்டு இந்த மாதிரி மாறிடும். சரிங்களா, இந்த மீன் மாறினதுக்கு அப்புறமா இந்த மீனை எடுத்துட்டு போயிட்டு நீங்க வந்துட்டு ஸ்டால் போயிட்டு crocodile கிட்ட ஆக்சுவலி வந்துட்டு இந்த மீனை தூக்கி போடணும். அது வந்துட்டானா வரல. ஸோ இந்த மீனை தூக்கி இந்த crocodileக்கு வந்துட்டு ஃபீட் பண்ற ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல நீங்க வச்சீங்க அப்படின்னா அந்த crocodile வந்து நம்ம வசமாயிடும். அதுக்கப்புறமா வந்து அந்த crocodile நம்ம அந்த இடத்துக்கு எவ்வளவு சுற்றுறாலும் நம்மளை வந்து தடுக்கவே தடுக்காது. ஸோ அதனாலதான் அந்த முதல்ல டைவர்ட் பண்றதுக்காக தான் இந்த மீனே ஆக்சுவலா வந்து பிடிச்சிருக்கோம். பட் இது நீங்க பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணுங்க.
ஐயோ ராடு வேற வந்துட்டானே. ஏய் ராடு விட்டுறா 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 விட்டுறா. அந்த இடத்துல ட்ராப் டோர்ன்னு இருந்துச்சு. ராடு வந்து இப்ப அந்த பக்கமா போயிட்டான். ஆனா அந்த crocodile இந்த சைட்ல தான் இருக்கு. ஆல்ரெடி கேஸ் இப்ப ஆக்சுவலி நீங்க வந்துட்டு இந்த இடத்துல வச்சிருங்க. இந்த இடத்துல நீங்க வச்சதுக்கு அப்புறமா அந்த crocodile வந்துட்டு இப்ப அதை சாப்பிடும். சரிங்களா? நீங்க கொஞ்சம் செப்பரேட் காயின்ஸ் இருக்கு, அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அதை வந்துட்டு அந்த crocodile வந்து அதை சாப்பிட்டுருச்சு பாத்தீங்களா? ஸோ இனிமே இந்த crocodile வந்துட்டு நம்ம வசப்பட்டுரும், நம்மளை கடிக்கவே கடிக்காது. சரிங்களா? ஸோ அண்ட் நம்மளுடைய நல்ல நேரம் ராடுமே ஆக்சுவலி வந்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா தூங்கிட்டு தான் இருக்கான். ஸோ அதனால வந்துட்டு ஸோ ராடுமே இப்போ ஆக்சுவலி வந்துட்டு தூங்கிட்டு தான் இருக்கான். இப்போ ஆக்சுவலி நம்ம வந்துட்டு இந்த ஷவலை எடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த crocodile இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்துட்டீங்க அப்படின்னா இங்க ஆக்சுவலி வந்துட்டு ஒரு அழுக்கு மாதிரி இருக்கும், மண்ணா இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க தோண்டினீங்க அப்படின்னா அந்த ஃபைனல் மிஸ்டீரியஸ் பிரீஃப் கேஸ் ஆக்சுவலி இங்க உள்ள இருக்கும். இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ராடுல ஒரு பிளாக் லிஸ்ட் இருக்கும். இந்த பிளாக் லிஸ்ட் என்ன அப்படின்னா இந்த நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஸோ இந்த பிளாக் லிஸ்ட்ல வந்து ராடு யாருக்கும் கரெக்டா யார் யாரெல்லாம் கொண்டு இருக்கானோ அவங்களோட பேரெல்லாம் ஆக்சுவலி வந்து அதுல இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ராடுக்கு அது நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய பெரிய எவிடன்ஸ் அப்படின்னு நான் ஆக்சுவலி வந்துட்டு சொல்லுவேன். ஸோ அவ்வளவுதான். இப்போ இதை நீங்க எடுத்துட்டு போயிட்டு உங்களோட எவிடன்ஸ் பாக்ஸ்குள்ள போட்டதுக்கு அப்புறமா அந்த லாயர் கிட்ட போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க இது பண்ணணும், கொடுக்கணும். அண்ட் ராட் மேட்ச் நம்ம வீடு பக்கமே தான் நின்றுட்டு இருக்கான். இல்ல கொஞ்சம் தூரமா தான் போயிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் நம்ம வீடு பக்கமே நின்றுட்டு தான், அப்புறம் கொஞ்சம் தூரமா போயிட்டான். ஸோ இப்போ வந்துட்டு இங்க மேல போயிட்டு நம்ம வந்துட்டு இந்த ஃபைனல் எவிடன்ஸையும் பாத்தீங்க அப்படின்னா தூக்கி நம்மளுடைய எவிடன்ஸ் பாக்ஸ்குள்ள போட்டு வச்சுக்கணும். ஸோ போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா What? The names on the Ice Cream Man's secret list are the same as those in the guard's yearbook. So Rod Sullivan is the Ice Cream Man. Now there's no doubt about it. I just need to catch him red-handed. நம்மள ஜே வந்துட்டு கண்டுபிடிச்சா அந்த மாதிரி ராடு தான் வந்துட்டு இந்த எல்லா கொலைகளுக்கான காரணத்தை வந்துட்டு பண்ணிருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு சோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா எவிடன்ஸுமே கண்டுபிடிச்சு இன்னும் ஒண்ணே தான் கேஸ் நம்ம வந்து பண்ண போறோம். சோ அந்த புக்ல உள்ள அந்த ஒரு பேரும் இப்போ ராடுடைய இந்த பிளாக் லிஸ்ட்ல உள்ள பேரும் ஒன்னா இருக்கு, சேமா இருக்கு. சோ கண்டிப்பா ராடு தான் வந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் மேன். அந்த ஐஸ்கிரீம் மேன் தான் இந்த எல்லா கொலையும் பண்ணிருக்கான் அப்படின்ற அந்த ஒரு டீடைல்ஸ் ஆக்சுவலி வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இன்னும் ஒரே ஒரு எவிடன்ஸ் மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். அதோட பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல் எவிடன்ஸ் முடிஞ்சிடும். நம்ம இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு லாயர் கிட்ட கொடுக்கணும். ஓ மை காட் கைஸ், ஆக்சுவலி ராட் வேற என்ன துரத்திக்கிட்டே இருக்கான் பின்னாடி வந்து. ஸோ ஆக்சுவலி ராடை வந்துட்டு ஸ்டன் பண்ணிருக்கேன். ஸோ குயிக்கா போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த குப்பத்தொடியில போயிட்டு நம்ம ஒழிச்சிக்கணும். ஸோ ஒழிச்சிக்கணும் அப்படின்னா ராடு வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு இருக்கான். ஸோ அந்த பையன் வந்துட்டு இங்க வந்து எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். ராட் வந்துட்டு இங்க வா வா உன் பேர் என்ன சொல்லி கேக்குறான். அவன் வந்து சொல்றான் ஒரு ஒயிட் சாக்லேட் ஐஸ்கிரீம் வேணும், உங்ககிட்ட ஏதாவது இருக்கான்னு கேக்குறான். ராட் சொல்றான் ஒயிட் சாக்லேட்டா, சரி சரி உங்க பேரண்ட்ஸும் உங்க பக்கத்துல இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராடு கேக்குறான். அதுக்கு வந்துட்டு சரி ஓகே நான் உனக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரீட் இந்த மாதிரியான இந்த ஒரு கேஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ராட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவான்னு எதிர்பார்த்தோம்னா ராட் ஆக்சுவலி ட்ரீட் பண்ண நம்ம ஆக்சுவலி போட்டோ எடுக்கணும். போட்டோ எடுத்துட்டு ராட் ஆக்சுவலி வந்து பாத்துட்டாங்க. Oh my god, this வந்து பயங்கர கோவமா இருக்காரு. ஸோ ஆக்சுவலி ராட் வந்து இப்போ பயங்கர கோவமா இருக்கான். இதை ஆக்சுவலி தூக்கிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்னடா இது ஆடிக்கு ஆக்சுவலி வந்துட்டு ராட் இதை இங்கதான் இருக்கிறான். ஸோ இப்போ இந்த ஒரு போட்டோவை எடுத்து
தூக்கிட்டு போயிட்டு நம்ம இந்த எவிடன்ஸ் பாக்ஸ்குள்ளார போட்டு பூட்டிடணும். ஸோ இப்போ ஆக்சுவலி எல்லா எவிடன்ஸும் ஆக்சுவலி நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. ஓ இவன் வேற இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கானே. நம்ம இன்னும் வந்துட்டு அந்த லாயருடைய வீட்டுக்கு வேற போகணும். ஆலிகேஸ் ராட் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அந்த இடத்துல தான் போயிட்டு இருக்கான். அண்ட் ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த லாயரோட வீட்டுக்கும் வந்தாச்சு கேஸ். இல்ல இதுலையா இதுல அந்த லாயர் வீடு ஆல்ரெடி கேஸ் வந்து அங்க இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்துட்டு அந்த லாயர் வீடு போல. ஸோ இதான் வந்துட்டு அந்த லாயரோட வீடு கேஸ். ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அவர்கிட்ட கொடுக்கணும். Hey, kid, what are you doing with that heavy box? You're not trying to sell me cookies or something, are you? Yes, that's me. Although I'm retired now, I miss those days, Ash. I won't lie to you. Oh, so today is your lucky day. Can I come in? அதுக்கு நம்ம சொல்றோம் ஜே வந்துட்டு சொல்றேன் நான் இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஐஸ்கிரீம் மேனை பத்தின இல்ல அந்த மிஸ்ஸிங் கார்டை பத்தின எல்லா எவிடன்ஸுமே நான் வந்துட்டு கொண்டு வந்திருக்கேன், நீங்க பாருங்க அப்படின்னு வந்துட்டு நம்மளுடைய ஜே வந்துட்டு சொல்லியிருக்கான். ஸோ சொன்னதுக்கு அப்புறம் நான் உள்ள வரட்டான்னு கேட்கும்போது உள்ள வந்துட்டான். நம்ம ஜே வந்த வந்து எல்லா எவிடன்ஸையும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண வந்தேன். ஃபர்ஸ்ட் சொல்றாங்க போக்கர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஏதோ நாங்க பேசுறோம் இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஐஸ்கிரீம் மேக்கர ராடை வந்து நாங்க வச்சு பிடிச்சிட்டோம். அண்ட் அந்த சின்ன பையன் வந்து இவ்வளோ எவ்வளவு எல்லாத்தையும் வந்துட்டு கலெக்ட் பண்ணுறதுதான் அவனுக்கு வச்சு ஒரு பெரிய பாராட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயிலையும் அதை வந்துட்டு பாராட்டி ராடை வந்து இப்போ ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி வச்சுக்காங்க. எம்பையர் ஃபால். ஸோ ராடோட பேக்கேஜ் வந்து காட்டுறாங்க பாருங்க. ஸோ ஆல் ரிவ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்துட்டு நம்மளோட முடிச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் ஆக்சுவலி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அழுத்தி நீங்கள் ஆல்ல போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு அப்டேட் வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ஓகே சந்திப்போம். ஓகே பை, டாடா அண்ட் தேங்க்யூ.